Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 23,360, ரெண்டாவது லெவல் 23,440 வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு புரிய வரும். இதில் வந்து டிப்ஸ் கால் பர்பஸ் கண்டிப்பாக கிடையாது, உங்களுக்கு எஜுகேஷன் வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சைடுக்கான வியூ என்னுடைய ப்ரைம் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். காலையிலே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் ஒரு கிடைக்கும் அப்படின்னா, ஆனால் கொஞ்சம் குயிக்காக இருக்கும். அதுக்கு வந்து ஸ்லோவெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ குயிக்காக அந்த ஒரு லாபத்தை பதிவு செஞ்சு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் விருப்பப்பட்ட ப்ரைம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே சார். இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்லேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க. பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வந்து எக்ஸிட்னு சொல்லிவிட்டேன். எக்ஸிட் ஆகிடுச்சு, மார்க்கெட் இங்கே சஸ்டெண்ட் ஆகிடுன்னு மார்க்கெட் லாஸ்ட் மினிட்ல ஃபால் ஆகிடுச்சு. அதாவது லாஸ்ட் வந்து ஒரு மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிங் ஆயிருக்கு. இப்போது நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே அகைன் மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டவுன் சைடு அப்போ எதுவும் இல்லையா சார்? இப்போ இந்த இடத்துல ஃபால் ஆச்சுன்னா வந்து பிஇ சைடில் ஹோல்டிங் இருக்குது அப்படின்வாங்க. ஒரு சைடு இந்த ஃபால் ஆச்சுல, இதில் வந்து பிஇ சைடு ஹோல்டிங்கில் இருக்குது அப்படின்வாங்க. பிஇ சைடில் ஹோல்டிங் இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு காலையில் என்ன உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு லாபம் வந்துச்சு அப்படின்னு டக்குன்னு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு இந்த 25,100, 25,80 பையர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பையர்ஸும் உடச்சிட்டு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா தான் நீங்கள் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல டவுன் சைடுக்கான பிளான் வந்து நாட் சேஃப்டி. ஓகே, என்னுடைய பிளான் என்ன, இந்த ஜோனுக்குள்ளே நான் வந்து டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் நான் பண்ண மாட்டேன். ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் தான். ஓகே, அப்பர் சைடு பிளான் இப்போ எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கேப் அப்போ அல்லது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் ஆகிட்டு ப்ரைஸ் திரும்பிச்சுனாவோ உங்களுக்கு அகைன் வந்து இந்த 23,360, 23,340 ரெண்டு லெவலில் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இதில் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50ல் என்னுடைய பிளான் என்ன, மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அகைன் இந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓகே, இந்த ஏரியாவுக்கு மேலே நான் வந்து ஒரு பையிங்கான பிளான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 23,200க்கு மேலே நான் வந்து ஒரு பையிங்கான ஒரு பிளான் பண்ணுறேன். ரைட்டுங்களா? சரி, இந்த 23,200க்கு கீழே மார்க்கெட் வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல எந்த ட்ரேடும் இந்த பிளான் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிறவரெல்லாம் வந்து எந்த பிளானும் கிடையாது. இந்த 23,080 இந்த லெவல் தாண்டி கீழே க்ளோசிங் வச்சுன்னா பிளானை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கலாம். அது வரலும் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்குள்ளே எந்த ஒரு ட்ரேடிங் பிளானும் கிடையாது எனக்கு. ஓகே, சும்மா நியூட்ரலாக கை கட்டிட்டு அமைதியாக இருக்கணும் இந்த இடத்துல. எப்போ இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸ் அகைன் மூவ் ஆகுதோ திரும்ப நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இன்ட்ரடே ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் திரும்பிச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூ உங்களுக்கு அந்த 23,440 ரெண்டாவது லெவலில் ரீச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வியூ வந்து நிஃப்டி 50ல் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நமக்கு வாய்ப்பு கிடைச்சால் பயன்படுவோம், இல்லை அப்படின்னா விட்டுடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் பிரேக் அவுட்டில் உங்களுக்கு அப்பர் சைடு கொடுத்தீங்கன்னா அதனால் ஃபாஸ்ட் மூவ் வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே மெசேஜும் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது 9:13க்கு நினைக்கிறேன். ஐ திங்க் 9:13க்கு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா 2-3 நிமிஷம் டைம் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் மினிட் கேண்டிலும் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்துச்சு. பிரேக் அவுட்டில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. சேம் கான்செப்டில் தான் இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி 1:2 டார்கெட் என்னவோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார்னா, பேங்க் நிஃப்டி கூட இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அப்மூவ் கொடுத்துச்சு காலையில். அதுக்கப்புறம் 1 மணிக்கு அப்புறம் லைட்டாக வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா 54,800 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகுது. ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு அதுக்கப்புறமா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பிரேக் டவுன் இதை மட்டும் வச்சு நம்ம வந்து பண்ணிட முடியாது. இது கூட வந்து எஸ்எம்சி கான்செப்ட் பண்ணோம். அப்புறமா அந்த சொல்லி எஸ்எம்சி கான்செப்ட்னு தெரியும் உங்களுக்கு, அந்த ஃபேர்வேலி கேப் லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்னென்னா இப்போ ஒரு கார் ஓடுது, காருக்கு டீசல் போட்டாங்கன்னா பெட்ரோல் போட்டாங்கன்னா நமக்கு தேவை மைலேஜ், ஓடுதா ட்ராவல் பண்ணுதா அது பாருங்கள். இப்போது பெட்ரோல் போட்டும் ஓட்டலாம், டீசல் போட்டும் ஓட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவி பேட்ரி வெஹிக்கிள்லாம் வந்துச்சு. ஸோ எதை வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு தேவை வீல் ரன் ஆகணும், அவ்வளோதான். ஓகே,
இதில் எதுதான் நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், எஸ்எம்சி தான் பெருசு, வந்து என்ன சொல்கிறதுனா அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அதை சொன்ன எஸ்எம்சி கான்செப்ட் பெருசு, ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பெருசு அப்படின்லாம் யாரையும் எதுவும் சொன்னதில்லை. எனக்கு தெரிஞ்சது ப்ரைஸ் ஆக்ஷன் அவ்வளோதான் தெரியும். மிச்சப்படி நான் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு 4 பக்கம் போட்டு மூளை கசக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எது உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். தப்பு உங்களுக்கு ஒரு வேளை எஸ்எம்சியில் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்களா, தப்பு இல்லை, பண்ணுங்கள். எஸ்எம்சி கான்செப்ட் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அது பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியுதா, ப்ரைஸ் ஆக்ஷனை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் கற்றுக்குங்க. லாஸ்ட் வீடியோ கூட ஒன்று போட்டுருந்தேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு. ஓகேங்களா? சரி, இப்போது பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 54,800 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகுதுன்னு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த 54,800 ஸோ இந்த லெவல் கிட்ட ப்ரைஸ் வர சொல்ல இந்த 200 EMA லைன் கிட்டேயோ ஒரு ஹையர் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் இதுலேயும் நான் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். இதுக்கு பேங்க் நிஃப்டி நமக்கு ஒரு அப்பர் சைடுக்கான வாய்ப்பு இது மாதிரி சேம் ஒரு அப்பர் சைடுக்கான இது 9ஆம் தேதி கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்மூவ் கொடுத்துச்சு. இன்றைக்கி 10ஆம் தேதி கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்மூவ். ஸோ அப்மூவ் எங்கெங்கே கிடைக்குதோ அந்த அப்மூவ்க்கான வாய்ப்புகள் மட்டும் பயன்படுத்திக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டை தெரிவிக்கலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போது சென்செக்ஸ் என்ன மாதிரி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு தெரியும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆக சொல்ல நமக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் ஒரு பிரேக் கொடுத்து மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 74,600 வரலாம் இன்னொரு டைம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து அதை பயன்படுத்திக்குவேன். சப்போஸ் இதுக்கு கீழே உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் மார்க்கெட் கீழே வருதுன்னா என்னுடைய பிளான் வந்து டவுன் சைடுக்கான பிளான் இல்லை. மார்க்கெட் போயிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிவிடுவேன். அந்த ரேட் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன், நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் அந்த இடத்துல. ஏன்னா வந்து நமக்கு கரெக்டாக வந்து சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு நீங்கள் நினைக்கலாம் சார் டவுன் ட்ரெண்டில் வருது இந்த 11 கட் ஆகிடுச்சு கீழே போயிடும் இல்லையா அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஃப்ரெண்ட் மார்க்கெட் மூவ் ஆகும். நமக்கு என்ன பார்வையில் என்ன படுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ட்ராப்பில் மாட்டாத ஒரு எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சு மார்க்கெட் கீழே போகிற மாதிரி, ஆனால் கீழே போகும் அப்படின்றது என்னோடய எசம்ஷன் கிடையாது. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், மார்க்கெட் கீழே போனாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணிவிட்டு இந்த எப்போ உள்ளே வந்துட்டு இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகுது திரும்ப வந்து நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ரைட்டுங்களா? சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.